ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷார்மிளா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி 9. வாசிப்பது ஷார்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அதர்வா அமுதா அனுப்பிய வாய்ஸை பிளே செய்வதா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தாலும் அதை தவிர்த்துவிட்டு மை ஃபைல்ஸுக்குள் சென்று வாட்ஸ்அப்பில் வந்த அந்த வாய்ஸை பிளே செய்தான். ஹரிணி, நான் உனக்கு ஒரு 50 முறையாவது கால் பண்ணியிருப்பேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு சரியா தெரியலனாலும் காரணங்கள் பலன்னு தெரியும். நீ இந்த நம்பரை மாத்தலன்னு உன்னுடைய வாட்ஸ்அப் டிபியை பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிட்ட. நீயும் அதர்வாவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். குழந்தைகளும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நீ ஏன் பழைய போட்டோவை டிபியா வச்சிருக்க? சரி, அதை விடு. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையில நான் பேச வேண்டியது அதர்வா கிட்டதான். அவர் நம்பர் இல்லாததால உன்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ அதர்வாவுடைய மனைவியா வாழ்ந்துட்டு இருப்பேன்ற நம்பிக்கையோட. காலேஜ்ல நான் இருந்த வரைக்கும் அதர்வா என்னை பத்தி எதுவும் உன்கிட்ட சொல்லலன்னு தெரியும். இப்ப கண்டிப்பா சொல்லி இருப்பாரு. ஒரு காமெடியா ஒரு முட்டாள் பொண்ணு நானும் நீயும் காதலிக்கிறோன்னு தெரிஞ்சும் என்ன காதலிச்சான்னு சொல்லி இருப்பாரு. அதனால தானே நீ என்னுடைய அழைப்புக்கு எந்த பதிலும் தரல. சரி, அதை விடு. அது உன் விஷயம். நான் இனி தொடர்ந்து உன்கிட்ட பேசணும்னா நீ எனக்கு பதில் கொடுத்தே ஆகணும். இல்லனா நான் பேசல. நீயும் அதர்வாவும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? யோசனையோடு நின்ற அதர்வா அமுதா ஹரிணி கிட்ட இல்ல, என்கிட்டதான் பேச ஆசைப்படுறா. அப்படி அவ என்கிட்ட என்ன பேச விரும்புறா? இப்ப அவ துறவி ஆகிற ஒரு முடிவுல இருக்கா. இந்த நேரத்துல அவ எதை பத்தி என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா? ஏனோ அதை அறிந்து கொள்ளும் ஆவல் அவன் மனதில் மேலோங்கி நிற்க வாட்ஸ்அப்புக்குள் வந்தவன், நானும் அதர்வாவும் நலம். உன்னை பத்தி அதர்வா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன்கிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற. அது என்னன்னு மட்டும் சொல்லு, கேட்க நான் தயாரா இருக்கேன். எழுத்து வடிவில் அவன் பதில் அனுப்ப ஹரிணியிடமிருந்து பதில் வந்ததும் அமுதாவுக்கு தலைகால் புரியவில்லை. உற்சாகத்தோடு அடுத்த வாய்ஸை அனுப்பினாள். அதையும் பிளே செய்தான் அதர்வா. உன்னுடைய கோபம் இன்னும் போகலன்னு புரியுது. உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அநியாயமானது. நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். இத அதர்வாவுக்கும் போட்டு காட்டு. நீயும் அதர்வாவும் நினைக்கிற மாதிரி உங்க 2 பேருடைய காதலை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் அதர்வாவை காதலிக்க ஆரம்பிக்கல. அதர்வாவின் புருவம் உயர்ந்தது. உண்மையை சொல்லணும்னா அதர்வா, நீங்களும் இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் மும்பை வர்றதுக்கு முன்னாடியே உங்களை காதலிச்சிட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு பொய் உங்களை இன்னும் குழப்பத்துல ஆழ்த்தும். அது எனக்கு தெரியும். நான் மதுரை பொண்ணு இல்ல, தஞ்சை பொண்ணு. அதுவும் பொற்களஞ்சியத்து பொண்ணு, உங்க ஊர் பொண்ணு. உங்களுக்கு என்ன தெரியும். ஆனா அமுதவர்ஷினியா இல்ல, சிவானியா தெரியும். நீங்க சிவானிய மறந்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். பொற்களஞ்சியத்து பொண்ணா இல்ல, பக்கத்து ஊரான பூவரசி பொண்ணாதான் நான் உங்களுக்கு அறிமுகமானேன். 2 நாள் பழக்கம் மட்டும்தான் நமக்கிடையில இருந்தது. ஆனா என்னால உங்களை மறக்க முடியல. என் உயிரை விட மேல நான் உங்களை மதிக்கிறேன், நேசிக்கிறேன். நீங்க எனக்கு என் உயிருக்கும் மேல. ஏன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். என்ன உங்களுக்கு நினைவிருக்கு தானே? ஹரிணி, இதுக்கு பதில் கொடு. அதுக்கப்புறமா நான் பேசுறேன். சிவானி என்ற பெயர் அதர்வாவை அடிமுடி அசைத்து விட்டது. சிவானி, ஆம், அவளை அவனால் மறக்க முடியுமா என்ன? அவன் மனத்திரையில் அந்த காட்சிகள் ஓடி வந்தன. அன்று அவனுக்கு 12 வயதுதான். சிவானிக்கு 7 அல்லது 8 வயதுதான் இருக்கும். ஒரு விடுமுறைக்கு அவன் பொற்களஞ்சியம் வந்த போது பக்கத்து ஊரான பூவரசியில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அவனது மாமாவோடு அவன் அந்த ஊருக்கு சென்ற போதுதான் முதன்முறை சிவானியை பார்க்கிறான். ஒரு பணக்கார வீட்டு சிறுமி, பட்டு பாவாடையில் பளபளவென மின்னும் தங்க நகைகளோடு முகமெல்லாம் புன்னகையாக ஒரு இளைஞனோடு நடந்து வந்தவளை மறக்கவா முடியும்? ஏனோ அவளது அழகிய கண்கள் அவனை கவர்ந்திழுக்க அடிக்கடி அவளையே பார்த்தது விழிகள். அவள் கையை பிடித்திருந்த அந்த இளைஞன் அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தான். சிவானி, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க. நீ கேக்குறதையெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி உங்க அப்பா நிறைய காசு கொடுத்திருக்காரு என்று அந்த இளைஞன் கூற அவளும் தனக்கு பிடித்ததை எல்லாம் கை காட்ட அந்த இளைஞனும் அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்க
அவளது விழிகள் அந்த காரின் மீது பதிந்தது. மாமா, இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு வேணும். அவள் கை காட்ட, இது எவ்வளவுப்பா? அந்த இளைஞன் கேட்க, இல்லங்க, இந்த காரை இந்த பையன் வாங்கிட்டான் என்று கடைக்காரர் அதர்வாவை கை காட்ட, சிவானி அப்போதுதான் முதன்முறை அதர்வாவை பார்க்கிறாள். உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா? அதர்வா கேட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆசையாய் அந்த காரை பார்த்தபடி சிவானி கூற, அப்படின்னா சரி, இத நீயே வாங்கிக்க என்று கூறியவன், மாமா, எனக்கு இந்த கார் வேண்டாம், நம்ம வேற கார் வாங்கிக்கலாம் என்று தன் மாமாவிடம் கூற, சிவானிக்கு அவள் ஆசைப்பட்ட கார் கிடைத்து விட்டது. அந்த கார் அவள் கைக்கு வந்ததும் அவள் முகத்தில் தான் என்ன ஒரு ஆனந்தம்! அந்த ஆனந்தத்தை கண்ட அதர்வா மனமும் மகிழ்ந்தது. மறுநாள் ஏனோ சிவானியை பார்க்க வேண்டும் என்றே மாமாவோடு திருவிழாவுக்கு வந்தான். அவன் சிவானியை பார்க்கும் போது அவளது மாமா ஏதோ இருவரிடம் அவளை விட்டு விட்டு எங்கோ செல்கிறார். திருவென விழிக்கும் அந்த இரு இளைஞர்களை கண்ட போது அதர்வாவின் மனதில் ஒரு சந்தேகம். மாமா, அதோ அங்க கூத்து நடக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அதர்வா கூறும் போது தன் காதலியை கண்ட ஆனந்தத்தில் அவளோடு தனிமையில் பேச விரும்பிய மாமா, சரி, போயிட்டு பத்திரமா வந்து சேரு, நான் இங்கேயே தான் இருப்பேன் என்று கூறி அதர்வாவை அனுப்ப, அதர்வா சிவானியின் அருகில் வந்தான். அந்த இரு இளைஞர்களும் ஹிந்தியில் பேசிக் கொள்வது அதர்வா செவியில் வந்து வீழ்ந்தது. இந்த பொண்ணு கொண்டு சொல்லிதான் இவளுடைய மாமா நம்ம கிட்ட காசை கொடுத்துட்டு இவளையும் ஒப்படைச்சிட்டு போனான். ஆனா இவளை கொலை பண்ண வேண்டான்னு எனக்கு தோணுது. இந்த வயசுலயே இவ தகன்னு தங்க பதுமை மாதிரி இருக்கா. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இவ பார்க்க பேரழகி ஆயிடுவா. அந்த நேரத்துல இவளை ரெட் லைட்ல வித்தா லட்சமா கிடைக்கும். இவளை நம்ம மும்பைக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று ஒருவன் கூற அதிர்ந்து போனான் அதர்வா. மும்பைக்கு கூட்டிட்டு போறதா? இவளை கொலை பண்ண சொல்லில இவ மாமா காசு கொடுத்தான், பாடிய கண்ணுல காட்டு அப்படின்னு சொல்லி இருக்கானே, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லில காசை கொடுத்தான். அதுக்கெல்லாம் வேற ஐடியா இருக்கு. இவளுடைய பட்டு பாவாடை ஜாக்கெட்டை கழட்டி இவ வயசுல இருக்கிற வேற ஏதாவது ஒரு பொண்ணை கொன்னு அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டு அங்க எங்கேயாவது ஓரமா போட்டுட்டு போயிடுவோம். முகத்தை எல்லாம் செதுச்சிடலாம், இவதான்னு நினைச்சிடுவாங்க. அவர்கள் பேச பேச அதர்வாவின் உடல் பயத்தில் நடுங்கியது. சிறுவனான அவனால் எப்படி சிவானியை காப்பாற்ற முடியும்? சிவானியை மட்டுமா, இன்னும் ஒரு சிறுமியை கொலை செய்ய அல்லவா இந்த கொடூரர்கள் திட்டமிடுகிறார்கள்? என்ன செய்வான்? யோசித்தவன் அவனது மாமாவை உதவிக்கு அழைக்கலாம் என்று நினைக்கும் போது, பாப்பா, உங்க மாமா அதோ அந்த கார் பக்கத்துல நிக்கிறதா தான் சொல்லிட்டு போனாரு, நீ வா, அந்த கார் பக்கத்துல போலாம். இப்போது இளைஞர்களில் ஒருவன் தமிழில் பேசுகிறான். இல்ல மாமா, இங்கதானே நிக்க சொன்னாரு. இல்ல பாப்பா, அந்த கார் பக்கத்துல போய் நிக்க சொன்னாரு, வா, உங்க மாமா அங்க நிக்கிறாரு. சிவானியை இழுத்து செல்வது போல் இரு இளைஞர்களும் இழுத்து கொண்டு நடக்க, மாமாவை உதவிக்கு அழைக்க சென்றால் எங்கே சிவானி கண்ணில் இருந்து மறைந்து விடுவாளோ, அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று பயந்த அதர்வா எதை பற்றியும் யோசியாது அவர்களின் பின்னால் நடந்தான். அந்த காரின் அருகில் வந்ததும் இளைஞர்களில் ஒருவன், பாப்பா, உன்னுடைய பட்டு பாவாடை பிளவுஸ கழட்டி கொடு என்று கேட்க, ஐயோ, இதெல்லாம் கழட்டக்கூடாது, அதெல்லாம் தப்பு, எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. எங்க பாரு, நீயா கழட்டி கொடுத்தா சரி, இல்ல நாங்களா கழட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். நாங்களா கழட்டி எடுக்கும் போது அடிச்சு உதைச்சுதான் கழட்டி எடுப்போம். எப்படி வசதி? ஒருவன் கேட்க, பயந்து போன சிவானி, இல்ல நானே கழட்டி கொடுத்துடுறேன், ஆனா ட்ரெஸ் இல்லாம எப்படி? நீங்க எனக்கு வேற ட்ரெஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பா குடுக்குறோம் பாப்பா, நீ இந்த காருக்குள்ள ஏறிட்டு உன்னுடைய பட்டு பாவாடை பிளவுஸ கழட்டி கொடு, நாங்க போய் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி என்று சிவானி கூற, இளைஞர்களில் ஒருவன் காரை திறந்தான். சிவானி காருக்குள் ஏறி உடைகளை கழற்றி அவர்களிடம் கொடுக்க, காரை பூட்டி சாவியை தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்தான் அந்த இளைஞன். சாவி பாதி வெளியே தொங்கிக் கொண்டிருப்பதை கண்ட அதர்வா அந்த இளைஞனின் அருகில் நடந்து செல்வது போல் சென்று சாவியை கையில் எடுத்துக்கொண்டான். இளைஞர்கள் அங்கிருந்து சென்றதும் சட்டென்று காரின் கதவை திறந்தவன் தன் சட்டையை கழற்றி சிவானியிடம் கொடுத்தான். இத போட்டுக்க என்று கூறி காரின் கதவை அவன் சாத்த, சிவானி அதை அணிந்து கொண்டது பாதி, அணியாதது பாதியாக சட்டென்று காரின் கதவை திறந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து ஓடினான். நேராக அவனது மாமாவிடம்தான் வந்தான். நடந்ததை கூற, சிவானியை பத்திரமாக அவனது அப்பா அம்மாவிடம் கொண்டு வந்து சேர்த்த அவனது மாமா அவர்களிடம் நடந்ததை கூறியதோடு ஊருக்கு வந்ததும் நடந்த அனைத்தையும் ஊராரிடம் கூற, அதர்வாவின் அந்த தீர செயலை ஊரே பாராட்டியது.
அன்று இரவே அதர்வா அப்பாவோடு மும்பை கிளம்பி விட்டான். அதன் பிறகு அவன் தாத்தா இறந்த போதுதான் ஊருக்கு வந்தான். சடங்குகள் முடிந்து மறுநாளே அவன் மும்பையும் கிளம்பி விட்டான். அதன் பிறகு இதோ இப்போது அமுதாவை மனம் முடிப்பதற்காக தான் பொற்களஞ்சியம் வந்திருந்தான். காட்சிகள் அனைத்தும் மனத்திரையில் ஓடி மறைந்ததும் தன்னிலைக்கு வந்த அதர்வா மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி. உண்மைகளை அறியாது அமுதாவை தவறாக நினைத்து விட்டோமே. தவறாக நினைத்தது மட்டுமா, எவ்வளவு கொடூரமாக அவளிடம் நடந்து கொண்டோம். சிறு வயதில் சிவானியாக தனக்கு அறிமுகமானவள் பிறகு எப்படி அமுதவர்ஷினியானாள்? பூவரசி பெண் எப்படி பொற்களஞ்சியத்திற்கு சொந்தக்காரியானாள்? அதற்கும் மேல் பல வருடங்களுக்கு பிறகு தன்னை மும்பையில் பார்த்து எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள்? பெயரை மட்டும் வைத்து ஒருவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா என்ன? அனைத்தையும் அறியும் அவள் மனதில் மேலோங்க அவளுக்கு என்ன பதில் அனுப்புவது என்று யோசித்தவனின் விரல்கள் செல்போனில் வேகமாக விளையாடியது. ஹரிணியிடமிருந்து வரும் பதிலுக்காக ஆவலாய் காத்து கொண்டிருந்தாள் அமுதவர்ஷினி. இதோ ஹரிணியிடமிருந்து பதில் வந்துவிட்டது. இல்லை இல்லை, அதர்வாவிடமிருந்து பதில். ஹலோ அமுதா, நான் அதர்வா. அதை கண்டதும் ஏனோ அவள் விழிகள் பனித்தது. எனக்கு ஒண்ணு நினைவிருக்கு, சிவானிய என்னாலே மறக்க முடியாது. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு நீ என்ன பார்த்ததில்லையே. உன்னால எப்படி என்ன அடையாளம் காண முடிஞ்சது? எப்படி சிவானியான நீ அமுதவர்ஷினியான? உன்னுடைய வாழ்க்கையில என்னதான் நடந்தது? பனித்த விழிகளோடு அதர்வாவுக்கு பதில் அனுப்ப தயாரானாள் அமுதா. அவளது பதிலை ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருந்தான் அதர்வா. பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.